ஃபஸ்ட்டு இந்த கேரட் சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய கேரட்டை மேலே தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கேரட்டை ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்து அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பை ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறமா அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான குழந்தைங்களுக்கான கேரட் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். தேங்க்யூ.